நீங்க யாத்திராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொண்டீங்கன்னா, the book of Exodus chapter 2 and verse 24, அதுல கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கும். தேவன் அவர்கள் பெருமூச்சியை கேட்டு தம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். God heard their groaning and he remembered his covenant promise to Abraham, Isaac and Jacob. ஒரு மனுஷனிடத்து கொடுத்த ஒரு வாக்கு தத்தங்க. ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை தேவன் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகச் செய்வேன். உன் சந்நிதத்தை பெரிய வானத்தின் நட்சத்திர போல நான் உண்டாக்குவேன்பா. உன் சந்ததிக்கு ஒரு பாலும் தண்ணி போகிற தேசத்துல கொண்டு வருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் நினைவு கூர்ந்தாராம். எவ்வளவு வருஷங்க? ஏறக்குறைய இஸ்ரவேல் தேசம் எகிப்துல 430 வருஷங்களாய் அவர்கள் அடிமையா இருந்த நேரத்துல அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார். God remember their groaning. எப்ப தினமா நமக்கு பெருமூச்சு வரும்? நம் கண்ணீர் சிந்தி நம்முடைய இருதயத்துல அந்த துக்கம் யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இருதயத்துல இருக்கிற ஒரு பெருமூச்சின் சத்தத்தை மாத்திரம் நாம் விட்டுட்டு கர்த்தர் செய்வாரா என்று ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தாங்க பெருமூச்சு வரும். தேவன் பாருங்க, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அவருடைய வாக்கு தத்தங்கள் நினைவு கூறுகிறது. நீங்க அதே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அங்க மோசேயோடு கூட தேவன் ஆயத்தப்படுத்துகிறார், பேசுகிறார். மறுபடியுமாக மோசேயை கொண்டு அந்த ஜனங்களை தேவன் விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஒரே ஒரு மனுஷனை தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் எப்படி நடக்கும்? இந்த வாசல்கள் எப்படி திறக்க போகிறது? என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த கடன் பிரச்சனை மாறுமா? இந்த கவலை மாறுமா? இந்த ப்ரொமோஷன் வருமா? இந்த வியாதி குணமாக்குமா என்று நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்த பண்ணுவார் என்று நீங்க நிச்சயமாய் நம்ப வேண்டும். God remembers you. நீங்க பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்வார், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோகத்தின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர் படுகிற வேதனையும் நான் அறிந்திருக்கிறேன். Blessed be your holy name, Lord. Then the Lord told him, I have certainly seen the oppression of my people in Egypt. I have heard their cries of distress because of their harsh slave drivers. Yes, I am aware of their suffering. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துல என் கண்ணீர் யாராச்சும் பாக்குறாங்களா? என்னுடைய கவலையை யாராச்சும் கேட்கிறாங்களா? இந்த வியாதியின் பாதைக்குள்ள நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னை பற்றி யாராச்சும் அக்கறை எடுத்து எனக்கு கேட்பாங்களா என்று நீங்க யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா, God remembers you. He knows. நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த வேதனையின் பாதையை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த கஷ்டத்தின் பாதையை தேவன் அறிந்திருக்கிறார். யாருக்கும் சொல்ல முடியாத அந்த வழி இருக்கிறது தெரியுமா? அந்த காரியத்தை கர்த்தர் உண்மையாகவே கவனிக்கிறவராய் இருக்கிறாருங்க. God has not forgotten you. He remembers you. அதன் மூலியமாய்தான் தாசனாகிய மோசேயை எழுப்பி தேவன் அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்காக எகிப்துல மீதியானில் இருந்த மோசேயை எகிப்துக்கு கொண்டு வந்தார். ஜஸ்ட் இந்த இரவு நேரத்துல ஒரு சில நிமிஷம் எடுத்து உங்க வாழ்க்கையுடைய விசுவாச வாழ்க்கையுடைய பிரயாணத்துல திரும்பி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக எப்பெல்லாம் வழி திறக்காமல் இருந்திருக்கிறார் என்று யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் உங்களுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கும். Just remember those days. Has God been unfaithful or has he been faithful to you? We can always boldly say, நாம் தைரியமாய் சொல்ல முடியும், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராயிருந்து நம்ம இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். இந்த சூழ்நிலை வேணா பெருசா தெரியும், ஆனால் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று மறந்துடாதீங்க.
தான் சங்கீதக்காரன் தைரியமா சொல்லுவான், ஜெபமா ஏறெடுப்பான், ஆண்டவர்கிட்ட சொல்லுவான். சங்கீதம் 56 சங்கீதம் 8 நீங்க வாசிச்சீங்கன்னா, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணுகிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. You keep track of all my sorrows. You have collected all my tears in your bottle. You have recorded each one of them in your book. உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய புஸ்தகத்துல, அவருடைய துருத்தில தேவன் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். நீங்க எதற்காக அழுதீங்க, நீங்க எதற்காக பெருமூச்சு விட்டீங்க, நீங்க எதற்காக வேதனைப்பட்டீங்க, நீங்க எதற்காக கவலைப்பட்டீங்க, நீங்க என்ன பிரச்சனைக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க என்று கர்த்தர் அறிந்து அதெல்லாம் சேர்த்து வச்சு ஏற்ற காலத்துல அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். There was no hope. இஸ்ரவேல் தேசத்தில இருந்த அந்த எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க. There is no hope at all. எங்க வாழ்க்கை, எங்க சந்ததி இங்கதாங்க முடிஞ்சிடும். இந்த எகிப்தில் இருக்கிற ஆளோட்டிக்காரர்கள் எங்க வாழ்க்கையை இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சிடுவாங்க என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரத்துலதான் தேவன் நினைவு கூர்ந்து அவர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். He remembers everything. அந்த ஞாபகத்துல வைத்துதான் ஏற்ற காலத்துல சமயத்துல அவளுக்கு வாசல்களை திறந்து கொடுத்தார். இன்னைக்கு கூட ஏன் அவங்களை பற்றி நாம் யோசித்து பேசி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தை தேவன் இவ்வளவாய் பாதுகாத்து கொண்டு வந்து அவளை கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிற வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார் என்பாரானால், இன்னைக்கு உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று நீங்கள் மறந்துடாதீங்க என்று சொல்லுவதற்காக God once again come backs and tells only one thing. I'm still there with you. நான் உங்களோட கூட தான் இருக்கிறேன். நான் உங்களை விட்டுலப்பா. நான் உங்களை வழி அருகே விடுகிற தேவன் அல்ல. உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்றுதான் அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 49 அதிகாரத்தை நீங்க 15 நீங்க வாசிக்க பாத்தீங்கன்னா சொல்லுவாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Never can a mother forget her nursing child. Can she feel no love for the child she has born? But even if that were possible, I will not forget you. அவர் உங்களை ஒரு நாள் மறக்கிறதுக்கு தேவன் அல்ல. உங்களை கொண்டுதான், உங்களுக்காக தான் அவர் சிலுவையில மரித்தார். உங்களுக்காக எனக்காக தான் அவர் 6 மணி நேரம் அந்த பாரமான சிலுவையில அவர் ஆணிகளால கடாவப்பட்டாங்க. அவர் மேல முள்முடிய வைத்தாங்க. அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டது. அவருடைய இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் உடம்புல இருந்து வெளியே வருகிற வரைக்கும் உங்களையும் என்னையும் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும்படிக்க ஒரே ஒரு காரணத்தினாலதான் அவர் அவருடைய மகிமையான பரலோகத்தை எடுத்து விட்டு பூமிக்கு வந்து உங்களையும் என்னையும் மறுபடியுமாய் புதுப்பித்து தேவன் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பார்வையில விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். இந்த கொஞ்ச காலத்திலுடைய பாடுகள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டத்துக்கு மத்தியில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், உங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? தேவனை மறக்காம நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க என்ன மறக்கல. ஆண்டவரே, என்னோடு கூட தான் நீங்க வருகிறீங்க. ஆண்டவரே, நீங்க வருகிறத நான் பார்க்காம இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் இந்த பார்க்க கூடாத தேவன் என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார், என்னை உற்று நோக்கி இருக்கிறார் என்று அவரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா மாத்திரம் போதும். The children of Israel did not praise God until they saw the miracle. இன்னைக்கு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? We don't praise God when we don't see anything. We praise God when we see it in our naked eyes. கிறிஸ்துவ வாழ்க்கை அது கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை we walk by faith and not by sight. பார்க்கிறதுக்கு முன்பதாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்க பாருங்க. அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்து பாருங்க. அவரை உயர்த்தி ஆரம்பித்து பாருங்க. ஆண்டவர் செய்வாரு.
என்று ஒரு நம்பிக்கையோடு கூட காத்திருங்க. ஏனால் உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற நினைவுகள் கடற்கரை மணலை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. The things that he thinks towards you is more than the sands of the seashore. உங்கள் மேலதான் கவனமா இருக்கிறாரு. ஆனா நீங்களும் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கூக்குரல்களை, பெருமூச்சின் சத்தத்தை தேவன் கேட்டார். இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் அவரை தேட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோட, ஆண்டவரே நீங்க இந்த காலத்தில், இந்த சமயத்துல ஆண்டவரே எனக்கு அற்புதம் வராத முறைக்கும் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே நான் தேடுவேன், நான் ஜெபிப்பேன், உங்க சமூகத்துக்கு வந்து ஆராதிப்பேன், நான் தொழுது கொள்வேன். ஆண்டவரே உங்களை ஜனங்கள் வேணா மறந்து இருக்கலாம், ஆனால் மறக்காதவர் ஒருவர் இருக்கிறார் என்று நீங்க மறந்து விடாதீங்க. The same God. நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க பார்க்கும் பொழுது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல God remembered. புதிய ஏற்பாடுல சேம்ங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வரும் பொழுது ஒருத்தரையும் மறக்கல. நீங்க யோவான் சுவிசேஷத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அங்க 5ஆம் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அந்த பெத்தஸ்தா குளத்திடத்துல ஒரு முடவன் ஏறக்குறைய 38 வருஷமாக அவன் வியாதியாய் படுத்து கொண்டிருந்தான். You can see that a man was being paralyzed and was being healed for almost 38 years. அதை கர்த்தராகிய இயேசு அதை உற்று கவனித்து பார்த்தாராம். When you read the verse 5, it says, one of them lying there on the porches had been sick for 38 years. When Jesus saw him and know that he has been healed for a long time, இத்தனை வருஷமாக அந்த வியாதி படுக்கையோடு அவன் படுத்து கொண்டிருந்ததை கர்த்தராகிய இயேசு கண்டாராம். அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்னங்க? அந்த குளத்துல வந்து தேவதூதர்கள் வந்து தண்ணீரை சுத்தி விடுவாங்க. நான் போகிற ஒவ்வொரு முறை போகும் பொழுது வேற யாராச்சும் போய் இறங்கி அவன் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறான்ப்பா. ஆனா ஏன் அற்புதம் எப்போ வரும் எனக்கு தெரியாது. நான் முயற்சி எடுக்கிறேன், நான் என்னை யாராச்சும் கூட்டிட்டு போய் விடுவாங்களான்னு எதிர்பார்க்கிறேன். But there was nobody to help that man. ஒருத்தரும் அவனுக்கு உதவி செய்கிறது இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசு அதை கண்டார், அவனை பார்த்தார், அவன்கிட்ட வந்து கேட்டாரு, பா நீ சுக பெற்றுக்கொள்ள விரும்புகிறியா? Tonight God always remembers and asks you the same thing. இந்த இரவுல கூட தேவன் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு, உங்களுக்கு சுகம் வேண்டுமா? உங்களுக்கு அற்புதம் வேண்டுமா? உங்களுக்கு அதிசயம் வேண்டுமா? உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர், கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பரிசுத்தம் உள்ள நாமம். அதை கூப்பிட்டு பாருங்க. Believe when you call. நீங்க கூப்பிடும் பொழுது உங்க சத்தத்தை அவர் கேட்பார். என் மகளே, என் மகளே என்று அவர் உறக்கத்தோடு நீங்க எப்படி அவருக்கு அப்பா என்று கூப்பிடுகிறீர்களோ அதே போல ஒரு மகனாக உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். He listens to your prayers. He listens to your groanings. He knows the tears that you shed. ஒருத்தருக்கும் தெரியாது, தனிமையா நீங்க அந்த அழுது கொண்டிருக்கிறதை தேவன் பார்ப்பார். அன்னைக்கு ஆகார் ஓடிக்கொண்டிருந்த வனாந்தரத்துல யாரும் ஆண்டவரே அவரை பார்த்தார், அன்னாளை பார்த்தார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் இந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கிற எல்லாமே நமக்கு சாட்சிகளா இந்த இரவு நேரத்துல தேவன் வைத்திருக்கிறார். So today, arise again. Don't give hope. எந்த சூழ்நிலையும் எந்த இதையும் பார்த்துட்டு நம்பிக்கையை விட்டுறாதீங்க. உங்களை கவனிக்கிறவர், உங்களை உற்று நோக்கு பார்க்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்புங்க. சங்கீதம் 139 சங்கீதம் 1 வசனம் நமக்கு வாக்குத்தத்தமாய் தேவன் வைத்திருக்கிறார். தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று வார்த்தை தத்துவம் இருக்கிறதுங்க. He knows. நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை அவருக்கு தெரியும். உங்களை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே ஒரு ராத்திரி, one night the miracle came. உங்களுடைய அற்புதம் ஒரு நொடியில தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்குவார். அந்த காலத்தையும் அந்த நேரத்திலையும் suddenly God will do and that miracle night will happen.
அவர்கள் வெளியே வரும் பொழுது the Bible records ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகிற சேனைகளை போல வெளியே வந்தார்களாம். God brought them out like a great army. உங்களை வெளியே இந்த உபத்திரவத்தின் பாதையிலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருவார். இந்த கஷ்டத்தின் பாதையில தேவன் வெளியே கொண்டு வருவார். இந்த கண்ணீரின் வாழ்க்கை உங்க வாழ்க்கை மாறும். Just believe one thing. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த இரவு நேரத்துல மறந்துடாதீங்க. உங்களை குறித்து அவர் நினைவு கூறுகிறவராயிருக்கிறார். அன்னைக்கு சிறுவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்தார். அவள் வாழ்க்கையில பிரயாணம் முழுவதும் அங்க வந்து சேருகிற வரைக்கும் அவர்களோடு கூட இருந்த கர்த்தர் அவளை நடத்தினார். உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் உங்களை நடத்துவார். Have that hope, have that belief, put your trust in God. He will never fail you. இந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உங்க வாழ்க்கையுடைய பிரயாணத்துடைய படகுல அவரை நங்கூரமாய் பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார்.